இது வந்து யஜுர்வேதத்துடைய மந்திரம் பாருங்க. வாசஸ்பதயே பவஸ்வ விஷ்ணு அங்ஷுப்பயாம் கபஸ்தி பூதः தேவோ தேவேभ्यः பவஸ்வ ஏஷாம் பாகோவசி. இறைவனுடைய வேத இது வந்து சப்தமோ அத்தியாய முதல் மந்திரம், 7வது அத்தியாயத்தில் முதல் மந்திரம். இறைவனுடைய ஞானம் ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்தில். நேற்று இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், முந்தா நேற்று நைட்டு பாருங்கள். அதில் சாமவேதத்தில் இறைவன் சொல்கிறாரு, விலக்ஷன் கியான், வேதத்துடைய ஞானம் வந்து விலக்ஷன்னா ரொம்ப வந்து விசித்திரமான ஞானம். அந்த மாதிரி வேற ஞானம் இருக்காது. வேற ஞானம் யாராலையும் அந்த மாதிரி எழுத முடியாது, சொல்ல முடியாது. இறைவனுடைய வேதம் வந்து ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் வந்து ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு, வாசஸ்பதி, மகரிஷி எழுதுறாரு வாசஸ்பதிக்கு, இறைவன் வந்து வேதத்தை ரட்சித்து காக்கிறான். பத்தினா வந்து பாலனம், காப்பவன். இறைவன் வேதங்களை ரட்சித்து காக்கிறான். அதனால இந்த வேதத்தை யாரும் அழிக்க முடியாது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து கபிஸ்த பூத்தக, எப்படி வந்து சூரியன், இப்போ வீட்டில் வந்து துவரம் பருப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன், உதாரணம் துவரம் பருப்பு, ஏதோ பருப்பு இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வண்டு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, வெயிலில் வைப்பீங்க. வெயிலில் வச்சு என்ன ஆகும், அது எல்லாமே ஓடி போய்டும். ஸோ தூய்மை, ஏன்னா சூரியனுடைய ஒளிக்கதிர் வந்து தூய்மை தரக்கூடியது. ஸோ அந்த அசுத்தத்தை அது விலக்கிவிடும். அந்த மாதிரி இறைவனுடைய ஞானம் வந்து எப்படி சூரிய கதிரோ அந்த மாதிரி இறைவனுடைய ஞானம் வந்து நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது. அந்த ஞானம் வேதம். அந்த ஞானத்தை யாராலும் அழிக்க முடியாது. ஏன்னா அந்த ஞானத்தை இறைவன் காக்கிறான். அதே மாதிரி வந்து அதனால இறைவன் என்ன சொல்றாருன்னா, ஏஷாம் பாகः தேவேभ्यः பவஸ்வ. இறைவன் வந்து பவஸ்வ விஷ்ணः, இறைவன் வந்து தூய்மையானவன், வேதம் தூய்மையானது. ஸோ இந்த ஞானம் தேவக, திவ்ய குணம், யாருக்கு திவ்ய குணம் வந்து விட்டதோ, தன்னுடைய இருதயத்தில் யார் இறைவனை தரிசித்து விட்டாரோ அவர் திவ்ய குணம் உடையவர். அப்படிப்பட்ட திவ்ய குணம் உடைய யோகிகள்கிட்ட போய் இந்த இந்த ஞான வேத ஞானத்தை நீ கற்றுக்கொள், வேத ஞானத்தை நீ கத்துண்டனா நீயும் வந்து பவித்திரமாகி விடுவாய். எப்படி இறைவன் பவித்திரமானவனோ, எப்படி சூரிய ஒளிக்கதிர் வந்து அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் சூரிய ஒளிக்கதிர் வந்து பவித்திரமாக்குகின்றதோ, அதே மாதிரி வேத ஞானத்தை ஒரு யோகி கிட்ட போய் உட்கார்ந்து அந்த யோகி என்ன சொல்லி தராரோ அதை கேட்டுக்கோ. ஸோ அந்த யோகி வந்து வேதத்தை நமக்கு சொல்லி கொடுத்தா என்ன ஆகும், இறைவன் வேதத்தை ரக்ஷா பண்ணுறாரு, இறைவன் வேதத்தை காப்பாற்றுறாரு. நமக்குள்ள வேத ஞானம் வந்தால் இறைவன் நம்மளையும் காப்பாற்றுவார். நமக்குள்ள இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு வேத ஞானம் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளால் நம்மளை காப்பாற்றிக்கவே முடியாது. காப்பாற்றிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம், வேத ஞானம் இல்லாதவன் எவனும் சேஃப்டியாக இல்லையானா அப்படி கிடையாது. காப்பாற்றிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த ஜென்மத்தை வந்து நம்ம மனுஷ பிறவியாக மாற்றிக்க முடியாது. இந்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறந்துட்டோம், இந்த ஜென்மத்தில் நம்ம வேத ஞானத்தை குருநாதர்கிட்ட போய் உட்கார்ந்து கேட்டு அந்த வேத ஞானத்தை கடைப்பிடித்து வாழ்க்கையில் நம்ம பவித்திரமாக ஆகலைன்னா, நான் வேத ஞானம் கேட்குறேன் குருநாதர்கிட்ட போய், ஆனால் நான் அந்த ஞானத்தை கடைப்பிடிக்கவில்லை, அந்த ஞானத்தை கடைப்பிடித்து என்னுடைய வாழ்க்கையில் பவித்திரம் வரவில்லை என்றால், பவித்திரம்னா என்ன அர்த்தம், காமம் இல்லாதவனாக, குரோதம் இல்லாதவனாக, லோபம் இல்லாதவனாக, கிளேஷங்கள் இல்லாதவனாக நான் மாறவில்லை என்றால் அந்த ஞானம் என்னை காப்பாற்றாது. ஸோ இறைவனுடைய ஞானம் எதுக்கு நமக்கு, இறைவனுடைய ஞானத்தின் மூலமாக நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். நம்பர் 1. நம்பர் 2, காப்பாற்றி கொள்வதென்றால் என்னன்னா, அடுத்த ஜென்மத்திலும் நாம் இதே மனித உடலை பெற முடியும். மனித உடல் அடுத்த ஜென்மத்தில் நம்ம கிடைக்கலைன்னா மிருகமாக பிறப்போம், இல்லை மரம் செடி கொடியாக பிறப்போம், இல்லாட்டி சின்ன சின்ன வண்டு, இந்த தோரம்பருப்பில் இருக்கிற வண்டு மாதிரி பிறப்போம், இல்லாட்டி வந்து சாக்கடையில் இருக்கிற ஒரு ஜீவ ஜந்து மாதிரி பிறப்போம். ஸோ அந்த சைக்கிள்குள்ளே ஒன்ஸு மனுஷ உடல் போயிட்டு அந்த வேறு சைக்கிளில் நுழைஞ்சிட்டா வெளில வர முடியாது.
வெளில வரவே முடியாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் வந்து ரிஷி சொல்லுவார், மகதி வினஷ்டி, இந்த ஜென்மம் உன் கையில் இருக்குது, ஆனால் இந்த ஜென்மத்தை ரொம்ப சாதாரணமாக எடுத்துட்ட நீ. இறைவனை வந்து நேற்று ஒரு ஆரிய சமாஜ ஆச்சாரியருடைய பிரவச்சனம் ஒன்று கேட்டிருந்தேன். எக்ஸ்ப்ளோசிவ் பிரவச்சனம்னு சொல்லுவேன். எக்ஸ்ப்ளோசிவ்னா எப்படின்னா, வெடிகுண்டு வெடிச்சா, நியூக்ளியர் பாம்பு வெடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரவச்சனம் அது. அதில் ஒரு வார்த்தை சொன்னார் அவர், நீ வந்து பெரிய தியாகியா இல்லை மகரிஷி தயானந்தர் பெரிய தியாகியா? சிஸ்டர்கிட்ட கேட்குறார், சிஷ்யர்கள்ட்ட, சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா, நீ பெரிய தியாகியா? நீ வந்து உன்னுடைய வீடெலாம் விட்டு இங்கே வந்திருக்க, சன்னியாசம் எடுத்திருக்க, இல்லை குருகுலத்தில் வந்து படிக்கிற, நீ தியாகியா இல்லை மகரிஷி தயானந்தர் தியாகியா? இல்லை வேற ஏதாவது ஒரு சாமானியப்பட்ட மனிதன் நல்ல பெரிய தியாகியா, மகரிஷி தயானந்தர் பெரிய தியாகியா? கேள்வி கேட்டவுடனே அவன் சிம்பிளாக சொல்கிறான், நான் என்னங்க தியாகி, மகரிஷி தான் தியாகி. மக்கள் என்னங்க தியாகி, மகரிஷி தான் தியாகி. ஒவ்வொருத்தரும் பதில் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் கேட்குறாரு, மகரிஷி என்ன தியாகம் பண்ணார்? மகரிஷி தன்னுடைய வீட்டை தியாகம் பண்ணார். ஆனால் மக்களும் நீயும் நானும் என்ன தியாகம் பண்ணியிருக்கோம்? இந்த இறைவனை தியாகம் செய்து விட்டோம். ஸோ இறைவன் பெரியவனா வீடு பெருசா? இறைவன் பெரியவனா உலகம் பெருசா? இறைவன் தான் பெரியவன். ஸோ இறைவனை தியாகித்தவன் பெரிய தியாகியா, உலகத்தை தியாகித்தவன் பெரிய தியாகியா? மகரிஷி தான் உலகத்தை தானே தியாகம் செஞ்சார், அவர் எப்படி பெரிய தியாகியாக முடியும்? நம்மலாம் இறைவனையே தியாகம் செஞ்சிட்டோம், நம்ம தானே பெரிய தியாகி. பாருங்க, ரொம்ப கூர்மையாக கவனிக்கக்கூடிய விஷயம் இது, கவனிக்க வேண்டிய விஷயம் இது. இறைவனை தியாகித்து விட்டு நம்ம வந்து மகானா மாறறதுக்கு முயற்சி பண்ணுறோம். மகரிஷி என்ன பண்ணார்? தன்னுடைய சொந்த பந்தம், தன்னுடைய வீடு, தன்னுடைய சொத்து, ஜமீன்தாருடைய பையன், தன்னுடைய மொத்த சொத்தையும் தியாகம் செஞ்சிட்டார். அது பெரிய தியாகமா? இறைவன் தான் சொத்தோட பெரியவனாச்சே. இறைவனை தியாகம் பண்ணுறது பெரிய தியாகத்தனமா இல்லை சொத்தை தியாகம் பண்ணுறது தியாகியா? யோசிக்க வேண்டிய விஷயம் இது. வந்து ஒரு ரிவர்ஸ் லாஜிக்கில், குதர்க்கமான ஒரு லாஜிக்கில் வந்து நமக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இறைவனை தியாகித்து விட்டோம். அற்ப சுகங்களுக்காக, இந்திரிய சுகங்களுக்காக, பெண் சுகத்திற்காக, ஆண் சுகத்திற்காக, பிள்ளை சுகத்திற்காக, குடும்ப சுகத்திற்காக, வண்டி சுகத்திற்காக, மொபைல் ஃபோன் சுகத்திற்காக, சாப்பாடு உணவு சுகத்திற்காக நாம் இறைவனை தியாகித்து விட்டோம். நம்ம எவ்வளோ பெரிய தியாகி பாருங்க. இந்த அல்ப சுகத்திற்காக அவ்வளோ பெரிய இறைவனை தியாகித்து விட்டோம். ஸோ நம்ம என்ன கற்றுக்கணும், நம்ம என்ன பண்ணோன்னா, முதல் விஷயம் யோகிகளுடைய சங்கத்திற்கு செல்ல வேண்டும். யோகிகளுடைய சங்கமம்னா சிவராத்திரி அன்னைக்கு போய் டான்ஸ் ஆடுறது கிடையாது. எவனோ ஒருத்தர் டான்ஸ் ஆடி நான் யோகின்னு டான்ஸ் ஆடுறான் பாருங்க, அவன் யோகி கிடையாது. நேற்று இன்னொரு வீடியோ பார்த்தேன். இந்த இவர் பெங்களூரில் இருக்கிற சாமியார் தாடி, அவரும் சிவராத்திரி கொண்டாடுறாரு, என்னென்னவோ பேசுகிறாரு. இறைவன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாராம். அவர் சொல்கிறாரு, பேர் எடுக்க விரும்பல. நீ எப்படி, உன்னை விட ஜாஸ்தி இறைவன் உன்னை மிஸ் பண்ணுறாரு. இறைவனுக்கும் வந்து உன் மேலே அந்த பாசம் இருக்கிறதுனால நீ எப்படா வருவன் இறைவன் ஏங்கிண்டு உன்னை மிஸ் பண்ணிகிட்டே இருக்காராம் இறைவன். ஸோ இறைவனும் தனிமையில் இருக்காராம் உன்னை மிஸ் பண்ணிட்டு. ஸோ நீ இறைவன்கிட்ட வான்னு அவர் காத்துட்டு இருக்காராம் இறைவன். இறைவன் யாரு? பவஸ்வ விஷ்ணு பலவான். இறைவன் மிகச்சிறந்த பலவான், யாரையும் மிஸ் பண்ண மாட்டான். இறைவன் இண்டிபெண்ட், யாரையும் மிஸ் பண்ண மாட்டான். யாருடைய தெய்வம் இறைவனுக்கு தேவையில்லை, யாருடைய காதலும் இறைவனுக்கு தேவையில்லை, யாருடைய பிரியத்தனமும் இறைவனுக்கு தேவையில்லை. இறைவன் இண்டிபெண்ட். நமக்கு தான் இறைவன் தேவை, இறைவனுக்கு நாம் தேவையில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்காக இறைவன் இந்த உலகத்தை படைச்சு கொடுத்துருக்காரு. நம்ம இறைவன் மேலே தேங்க்லெஸ்ஸாக இருக்கோம். இறைவனை தியாகித்து விட்டோம். இறைவன் நம்மளை எப்படி மிஸ் பண்ணுவார்? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த மந்திரம் பாருங்கள். மந்திரம் ஏதோ ஒன்று சொல்கிறது, நான் எங்கேயோ போயிட்டேன். பட் இருந்தாலும் கான்டெக்ஸ்ட் சேம் தான், ஃப்ரேம் ஒர்க் சேம் தான். யோகிகள்கிட்ட போய் இறைவன் சொல்கிறாரு, யோகிகள்கிட்ட போய் வித்வானோங்கே சங்கு சே, யோகிகள்கிட்ட போய், வித்வான்கள்கிட்ட போய், ரிஷிகள்கிட்ட போய் வேதம், வித்யா ஆதி, வேதம் மற்றும் உத்தம குணங்களை, வேதத்தை கத்துண்டவன் இன்னைக்கு, வேதம் படிக்கிறவன் இன்னைக்கு என்ன ஆயிட்டான்? அகங்காரியாக மாறிட்டான்.
உத்தம குணம் இல்லை அவன்கிட்ட. வேதத்தை ஓதுறவன் வந்து அவன்கிட்ட போய் ஒரு சாமான்யமாக ஒரு பிச்சைக்காரனோ இல்லாட்டி ரொம்ப ஏழ்மையில் ஒருத்தர் இருக்கார், எஸ்சி எஸ்டின்னு சொல்லுவாங்க பாருங்களேன், குடிசையில் வாழும் மக்கள் போய் ஒரு வேதம் படிக்கிறவன்கிட்ட போய் ஏதாவது கேட்டால் பாருங்கள், தூர விலகுன்னுவான், போக மாட்டான் கிட்ட. குணம் இல்லை, அகங்காரம் அதிகம். அதான் இங்கே என்ன சொல்கிறாரு இறைவன், யோகிகள்கிட்ட போய் வேதம் மட்டும் கற்றுக்காத, வேதம் மட்டும் கற்றுண்டேன்னா உனக்கு மந்திரம் சொல்ல வரும், சமஸ்கிருதம் பேச வரும்னு உங்ககிட்ட அகங்காரம் மட்டுமே இருக்கும். ஆனால் குணங்களை கற்றுக்கோ. குருநாதர்கிட்ட போனேன்னா குருநாதர் என்ன சொல்லுவார், குணங்களை தருவார். என்ன குணம்? சாந்த குணம், தமகுணம். தமகுணம்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான குணத்தை குருநாதர் சொல்லித்தருவார். பிராணாயாமம் பண்ணு, உன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்து, மனசுக்குள்ள சஞ்சலம் வந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணு. ஒரு பெண் எதிர்க்க ஒரு பெண் வரானா அவளுடைய மார்பகத்தை பார்க்காத, உன் கண்ணை பிடுங்கிடுவான் பரமாத்மா. ஒரு ஆண் வரானா அவனுடைய அழகை பார்க்காத, உன்னுடைய கண்களை பிடுங்கிடுவான் பரமாத்மா. இது குணம். இந்த மாதிரி குணங்களை சொல்லி தருவார் குருநாதர். மற்றவன் பொண்டாட்டி மேலே கண்ணு வைக்காத, உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கோ, உனக்கு ஒரு மனைவி இருக்கா, உன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இரு. மற்றவனுடைய பொண்டாட்டி மேலே கண்ணு வைக்காத, மற்ற ஸ்திரீகள் மேலே கண்ணு வைக்காத. இதெல்லாம் குணங்கள் நமக்கு சொல்லி தருவார் குருநாதர். பிரம்மச்சாரியம் சொல்லி தருவார். கிரகஸ்தாசிரமத்திலையும் பிரம்மச்சாரியா இரு. கிரகஸ்தாசிரமத்தில் பிள்ளை பெறுவதற்கு மட்டும் உன்னுடைய வீரியத்தை யூஸ் பண்ணு. அதே மாதிரி பெண்களுக்கும் அதே தான். பிள்ளை பெற்றெடுத்த பிறகு பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடி. இது எல்லாமே குணங்கள். உண்மையை பேசு. என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் மகரிஷி சொல்லுவார், என்னுடைய வரல் 5 வரலையும் வந்து சமிதாவா மாற்றி எரிச்சிரு ஓமகுண்டத்தில், அப்பையும் நான் போய் சொல்ல மாட்டேன், அப்பையும் நான் உண்மைதான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே குணங்கள். இந்த மாதிரி குணங்களை நம்ம குருநாதர்கிட்ட போய் கற்றுக்கணும். வித்யாவும் கற்றுக்கணும், வேதமும் கற்றுக்கணும். ஏன்னா வேதம் கற்றுண்டு குணம் ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம இறைவனுடைய உபாசனை செய்ய முடியும், ஆன்மீக பாதையில் நம்ம வளர முடியும். அதே மாதிரி சத்தியவாணி, சத்தியத்தை பேசு, தர்மத்தை கடைப்பிடி, சத்தியம் வத தர்மம் சர. சத்தியவாணியான வேதத்தை பேசு, உண்மையை பேசு, தர்மங்களை கடைப்பிடி, அதர்மத்தை அறவே தியாகித்து விடு. இந்த குணம் வந்து இது எல்லாமே வந்து பாருங்க எவ்வளவு சீக்ரெட் இருக்கு பாருங்க வாழ்க்கைக்கு. ஒவ்வொரு மந்திரத்துலையும் அவ்வளோ சீக்ரெட். நான் இதே மாதிரி விஷயங்கள் எவ்வளோ சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் கேட்க படிக்க வந்து இதை சுவை குறையாது. ஒவ்வொரு ரிஷியோடைய வாழ்க்கையை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில், திருப்பி கேட்டாலும் அதோட சுவை குறையாது. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த குவாலிட்டி இல்லை, அதனால் சுவை குறையாது. நம்மக்கிட்ட அந்த குவாலிட்டி வந்த பிறகு நம்ம அதோட சேர்ந்துருவோம், இறைவனோட ஐக்கியமாயிடுவோம். ஸோ அதனால் குருநாதர் மகரிஷி தயானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ஜீவாத்மாவும் எல்லா மனிதனும் வேதத்தை அறிந்த யோகி, வேதத்தை அறிந்த ரிஷி முனி தபஸ்விகளோட சங்கமம் வச்சுண்டு, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுண்டு, அவங்கக்கிட்ட போய் வேதத்தையும் குணங்களையும் கற்றுக்கொண்டு பவித்திரமாகிவிட்டால், பவித்திரம் ஆக வேண்டும். அப்படி பவித்திரம் ஆனேன்னா உனக்கு இறைவனுடைய ரக்ஷா கிடைக்கும், உனக்கு வேதத்துடைய ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், இறைவனுடைய ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ப்ரொடெக்ஷன்னா என்ன அர்த்தம்? அடுத்த பிறவி நம்ம திருப்பியும் இதே பாதையில் வந்து நம்ம உபாசனை செய்ய முடியறதுன்னா அதான் ப்ரொடெக்ஷன். இல்லைன்னா ப்ரொடெக்ஷன் கிடையாது. இந்த ஜென்மத்தில் அம்பானியாக இருந்தான்னா, பில்கேட்ஸாக இருந்தான்னா என்ன யூஸு சொல்லுங்கள்? ஒரு யூஸும் கிடையாது. பில்கேட்ஸாக இருந்தாலும் 5 ரொட்டி மேலே சாப்பிட முடியாது. ஒரு சமயத்துக்கு பில்கேட்ஸ் மாதிரி இருந்தாலும் 5 ரொட்டி தான் மேக்ஸிமம். 5 சப்பாத்திக்கு ஈக்குவலண்ட் ஃபுட்டு தான் அவனும் சாப்பிடுவான், நம்மளும் அவ்வளோதான் சாப்பிட்றோம். ஸோ பணம் வந்து செகண்டரி, ஃபஸ்ட்டு குணம், ஃபஸ்ட்டு வேதம், செகண்ட் மற்றதெல்லாம். வேதம் நமக்குள்ளே வந்துட்டா இறைவனுடைய காப்பு, இறைவனுடைய ப்ரொடெக்ஷன், அதுலேருந்து யாரையும் நம்மளை பிரிக்க முடியாது. நம்ம வந்து சப்போஸ் திடீர்னு நடந்து போகிறோம், எவனோ ஒருத்தன் வந்து இடித்து நம்ம இறந்து விட்டாலும் அந்த ப்ரொடெக்ஷன் நம்மளை திருப்பியும் இதே பாதையில் கொண்டு வரும். இன்றைக்கி நீங்கள் வேத பாதையில் இருக்கீங்கன்னா நல்லா நினைவுச்சுக்கோங்க, போன ஜென்மத்தில் நீங்கள் கண்டிப்பாக இதோட
அசோசியேஷனில் இருந்திருப்பீங்க. அப்படி போன ஜென்மத்தில் அசோசியேஷனில் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த ஜென்மத்தில் நீங்கள் அசோசியேஷன் வந்திருக்கீங்கன்னா இதை விட்டுறாதீங்க. அசோசியேஷன்னா இதோட சேர்ந்துட்டீங்கல்ல, இதை விட்டுறாதீங்க. இது ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.